दिल्ली ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனல் மோட்டோ ட்ராவலிங் பற்றி வீடியோ வர மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நேற்று ஒரு கொஞ்ச நாளாகவே ஸ்விக்கி வீடியோ போட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்விக்கி வீடியோ இல்லை, ஜொமேட்டோ வீடியோ தான். ஜொமேட்டோ வந்து என்னுடைய ப்ரூஃபில் வந்து பண்ண முடியல, அதனால் என்னுடைய மச்சான் ப்ரூஃப் ஒன்று இருக்குது, அவன் அதில் பண்ணி இன்றைக்கி தான் கொடுத்தான். சரி ஆன் பண்ணலான்னு பண்ண 6 மணிக்கு, இப்போ தான் 6 மணி ஆகுது. பண்ண 6:30 மணிக்கு தான் பண்ண முடியுதுன்னு டைம் காட்டுது. அப்படியே நான் வச்சுட்டு சரி 6:30 மணிக்காக பண்ணலாம் அப்படின்னு டிஷர்ட்லாம் வரல, ஸ்விக்கி டிஷர்ட் தான் போட்டு ஓட்டணும். எனக்கு வந்து ஜொமேட்டோ பற்றி எதுவும் தெரில. இன்றைக்கி தான் ஃபுல்லாக பார்க்கணும் எப்படி ஆர்டர் வருது, அது எவ்வளோ இன்கம் வருது, நம்ம ஸ்விக்கி விட ஜொமேட்டோ நல்லா வருதா இல்லை ஜொமேட்டோ விட ஸ்விக்கி நல்லா வருதான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தெரியல ஆர்டர் எப்படி வரும், அது எப்படி நம்ம ஸ்விக்கி வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் அது தெரியும். மச்சான் ஐடி தான், என் ப்ரூஃப் எதுவுமே இல்லை, அவனது தான் எல்லாமே. சரி இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி வருது என்ன எதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வேணாம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவன் நம்பர் போட்டு ஓடிபி வந்து அவனுக்கு போச்சு. ஓடிபி சொன்னான், ஆப்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஆன் பண்ண மோஸ்ட்டில் செல்ஃபி கேட்குது. நானும் என்னுடைய செல்ஃபி எடுத்து ஓகே கொடுத்தா மிஸ் மேட்ச்சு, அவனுடைய ஃபோட்டோ இந்த சைடு என் ஃபோட்டோ இந்த சைடு ரெண்டும் செட் மேட்ச் ஆகலை அப்படின்னு வருது. அதுக்கடுத்து இன்னொரு பையன் வந்து ஓட்டுறான், நம்ம பையன்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை ப்ரோ, ஒரு 4-5 டைம் உன்னுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டே இரு, அதுவே ஓகே ஆகிடும் அப்படின்னா. நானும் அதுமாரி ஒரு 5-6 டைம் எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ ஓகே ஆகிடுச்சு. ஆர்ட்ரு வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல ஆர்டர் வந்துடுச்சு. ஆர்டர் வரும் மோஸ்ட்டில் திடீர்னு லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடுச்சு. திருப்படியும் அவன் நம்பரை போட்டு ஓடிபி அவனுக்கு போச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கலை. ஏன்னா அவனும் கொஞ்சம் ஸ்விக்கி ஓட்டு இருந்தான் அந்த ஆர்டரில் இருந்தவங்களுக்கு. அதுக்கடுத்து எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு போயின்னு இருக்கேன். கரெக்டாக எங்கன்னா சுக்குபாய் பிரியாணி பொய்ச்சலூர் ரோட்டில் இருக்குது, அந்த அம்பேத்கர் சாலை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அங்கேருந்து எடுத்துக்கிட்டு திருமுடிவாக்கம் உள்ள அந்த அமர் பிரகாஷ் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம். என்ன ஒன்றா ஆர்டர் வர மோஸ்ட்லி எங்கே போய் டெலிவரி பண்ணணுன்னு காட்ட மாட்டேருக்கு, எந்த ஹோட்டல் மட்டும்தான் காட்டுது. கிலோமீட்டர் மட்டும் காட்டுது, ஒரு ஆளுக்கு கிலோமீட்டர் அமௌண்ட்டு. எனக்கு நிறைய இதில் டவுட் இருக்குது. யாருன்னா ஜொமேட்டோ ஓட்டுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்றைக்கு பேமெண்ட் வரும், எந்த டைமிங்கில் ஓட்டினா நல்லா இன்கம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா ஸ்விக்கி பற்றி தெரியும், இது தெரியாது. இப்போ தான் ஒரு 1/2 hour தான் ஆச்சு அந்த ஆப் நான் என்னுடைய ஃபோனில் போட்டு பார்த்துன்னு இருந்தேன். அதான் பேமெண்ட் என்றைக்கு இப்போ ஸ்விக்கியில் வந்து 1 வீக் ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை நைட்டு வரும். இதில் எப்படி அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். யாரும் சொல்லலைன்னா கூட நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு யூஸ் பண்ண பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் இது, எத்தனை ஆர்டர் வருது எவ்வளோ அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி ஓகே, நம்ம இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து முடித்தாச்சு. எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் 73 தெரியுதான்னு தெரியல. 73 ஃபுல்லி 84 பைசா. அது பைசா கணக்கெலாம் எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எதுவும் வரல. கரெக்டாக எப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:35, ஆமாம் 6:35 6:40 கிட்டே வந்திருக்கோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம வெளியில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் அந்த வீடியோ பண்ணுறோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:25. செகண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு தெரில. இந்த ஆர்டர் கொடுக்க மோஸ்ட்டில் கஸ்டமர் டிப்பு 20 ரூபா கொடுத்தாரு. ஐயோ எங்கடா அது, பின்னாடி பாக்கெட்டில் இருக்கும், தெரியுதான்னு தெரில. டிப்பு 20 ரூபா டிப்ஸ் 20 ரூபா கொடுத்தாரு. ஓகே, அப்படின்னா இந்த ஆர்டரு 73 இது ப்ளஸ் ஒரு 20 83 93. நம்ம வந்து 93
ஓட்டியிருக்கோம் ஃபஸ்ட் ஆர்ட்ரு. இதுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். சர்ச்சிங்கில் இருக்குது, இன்னும் ஆர்ட்ரு எதுவும் வரல. ஆர்ட்ரு வரணுன்னா நம்ம ஜோன் கிட்டே போக சொல்லுது. மச்சான் ஃபோன் பண்ணான், அப்படியே பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். 3வது ஆர்ட்ரு வந்திருக்கு, அதுக்கு தான் போயின்னு இருக்கேன். இப்போ நான் கரெக்டாக 6:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு 6:40 அந்தமாரி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா இது ஃபோட்டோ கேட்குது அது இதுன்னு. அதுக்கப்புறம் தான் எப்படியோ ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நாளைக்கு எலெக்ஷன்ன்றதால ஃபுல்லாக நிறைய இடத்துல போலீஸ் நின்று இங்கே நிறைய டிராஃபிக் ஆகுது. அதனாலே சரியாக ஆர்டர் முடிக்க முடியல. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. 8:19. இப்போதான் 3வது ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் க்ரீன் பார்க்குன்னு, அது ஒரு சின்ன டீ கடை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அங்கே என்ன ஆர்டர்னு தெரில. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம எந்த ஏரியாவில் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு காட்ட மாட்டேருக்கு. கிலோமீட்டர் மட்டும்தான் காட்டுது. நம்ம போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டுக்கு அப்புறம் தான் எந்த ஏரியாவில் போய் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு காட்டுது மேப்பு. ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் வர மோஸ்ட்லி நீங்கள் பல்லாவரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு குரோம்பேட்டில் கொடுக்குறீங்களா இல்லை தாம்பரத்தில் கொடுக்குறீங்களா அதுன்னு அதிலே காட்டிடும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து அந்த மாதிரி காட்ட மாட்டேருக்கு, கிலோமீட்டர் மட்டும் காட்டுது ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நான் அதை என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓட்டுற மைண்ட் செட்டே இல்லை. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். டைம் என்ன ஆகுதுன்னா 10:11 ஆகுது. நான் வந்து ஒரு 10 எவ்வளோ ஓட்டியிருக்கேன், எவ்வளோ மணி நேரம் லாகின்ல இருக்கேன்னா கரெக்டாக 3 மணி நேரம் 12 நிமிஷம். எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 258. 5 ஆர்டரு, 5 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எப்படி சொல்லலாம், 6:30க்கு மேலே தான் ஆர்டர் வந்துச்சு. அது இதுன்னு கொஞ்சம் ஏன்னா புதுசு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் 2-3 நாள் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக ஓட்டலாம். அது இல்லாத எனக்கு ஓவராக பசி எடுத்துக்கிச்சு, நான் மதியமே சாப்பிடல. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வந்து நாளைக்கு காலையிலே ஓட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுப்பாங்க, தலைக்கவசம் உயிர்கவசம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சொல்லும் போது தான் ஒரே சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே கைஸ், பை.